வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல தாவேக அரசு புதிய சட்ட திருத்த மசோதாவை சப்மிட் பண்ண போறாங்க. இந்த சட்ட திருத்த மசோதா ஒருவேளை அமலுக்கு வந்தா தமிழ்நாட்டுல மீண்டும் கள்ளச்சாராயம் தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பல பகீர் கிளப்பக்கூடிய செய்திகள் வெளியாயிருக்கு. முதலமைச்சர் விஜய் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு, மதுவை ஒழிப்பேன், கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன்னு பாடினாரு. இப்ப அதே மதுபான கடைகளை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க போறாருன்னு பல தகவல்களும் நம்மளுக்கு தெரிய வருது. பாஜகவோட தனியார் மையத்தை வலுவா எதிர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழகத்துல குடிநீரை, மதுபானங்களை, பஸ்ஸை கூட தனியார் மையத்துக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை ஈடுபடக்கூடிய விஜய் அரச கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறதுக்கு தயங்குறாங்களா? இந்த நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல என்னங்கிறத விரிவா பார்த்திடலாம். காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழகத்துல வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல தாவேக அரசு, முதலமைச்சரோட தாவேக அரசு புதிய சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய போறாங்கன்னு, அந்த தாக்கல் செய்யக்கூடிய புதிய சட்ட திருத்த மசோதால 2500 மதுபான கடைகளை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய செயல்கள்ல ஈடுபட போறாங்கன்னு பகீர் கிளப்பக்கூடிய செய்திகள் வெளியாயிருக்கு. தமிழ்நாட்டுல மொத்தமா 4048 டாஸ்மாக் கடைகள் இருக்கு. இதை அரசு தான் எடுத்து நடத்துறாங்க. இதுல வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டோட அரசுக்கு மொத்தமா 40,000 கோடி ரூபாய் வருமானம் வரும். இந்த ஒரு துறையில இருந்து மட்டுமே 40,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. ஒரு மாசத்துக்கு, ஒரு நாளுக்கு எடுத்துட்டாலுமே கோடி கணக்குல இந்த டாஸ்மாக்ல மட்டும் தாவேக அரசுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. இப்படி தாவேக அரசுல வருமானம் கூடிய இந்த டாஸ்மாக் கடைகளை இப்போ தனியாருக்கு மொத்தமா இருக்கிறதே 4000 தான். அதுல 2500 தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கறதுக்கு தாவேக அரசு ரெடியா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி, இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தா எல்லா மதுபானங்களையும் இழுத்து மூடிடுவேன், மதுக்கடைகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை, போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும் முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த அப்புறம் மதுக்கடைகளை மூடுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே அதை தூக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி, அதான் அந்த மாற்றம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாற்றத்தை பண்ற மாதிரி தனியார்கிட்ட தாரை வார்த்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. 2006 முன்னாடி இந்த டாஸ்மார்க் பிரைவேட்ல தான் இருந்துச்சு. அதை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, தனியார் கையில இருக்கும்போது ஒரு மதுபான கடையை திறக்கிறதுக்காக அனுமதி வாங்கிட்டு மல்டிபிளான கடைகளை முறைகேடா திறக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம தனியார் மதுபான கடைகள்ல கள்ளச்சாராய வியாபாரம் அமோகமா நடக்குது. இதன் மூலியமா பொதுமக்கள் நிறைய பேர் இறக்குறாங்க. சோ கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்காக ஜெயலலிதா அவர்கள் இந்த மதுபான கடைகளையும் டாஸ்மாக்கையும் அரசு உடைமையாக்குனாங்க. 20 வருஷத்துக்கு மேல டாஸ்மாக் அரசு கையில தான் இருந்துச்சு. அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு நிறைய நலத்திட்டங்களும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு இந்த டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய காசை வச்சுலாம் நாங்க பொழைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சைடு அதை ஒழிக்காம தனியார் மையத்துக்கு தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் விஜய் 717 கடைகளை மூடுறதுக்கு உத்தரவு போட்டிருந்தாரு. அந்த 717 கடைகளுமே மூடப்பட்டதானா? கிடையாது. மூடப்பட்டதுக்கான லிஸ்டையும் இந்த தாவேக அரசு எங்கேயுமே வெளியிடல. நிதிநிலை அறிக்கைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை, மின்துறைக்கு ஒரு வெள்ளை அறிக்கைன்னு எல்லா வெள்ளை அறிக்கையும் விட்டாங்கல்ல. அப்ப கண்டிப்பா இத்தனை டாஸ்மாக் கடைகளை இந்தந்த இடத்துல மூடி இருக்கும். கண்டிப்பா தாவேக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுருக்கணும். ஆனா அந்த வெள்ளை அறிக்கையை விடல. சரி, அந்த மூடப்பட்ட கடைகளுக்கு பதிலா வேற கடைகள் திறக்கப்பட்டதா, இல்ல அதே கடைகள் திறக்கப்பட்டதா, அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னாவது கண்டிப்பா பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திருக்கணும். ஆனா அதை பத்தி தெரியப்படுத்தல. சும்மா கண் தொடைப்புக்கு 717 கடைகளை நாங்க மூட போறோம்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு நடந்த ஒரு மாசம் கழிச்சு இப்ப சரியா இந்த 2500 கடைகளை, டாஸ்மாக் கடைகளை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க போறாங்க. இந்த இடத்துல எப்படி மதுபானங்களை ஒழிப்பேன், மது கடைகளை ஒழிப்பேன், போதையில்லாத தமிழ்நாட்டா மாத்துவேன் அப்படின்னு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் சொன்னாரோ, அது அப்பட்டமான பொய்ங்கிறது இந்த சின்ன விஷயத்துல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது.
ஏன் அப்படின்னா தனியார் கைக்கு போனா கண்டிப்பா அதை ஒழிக்க முடியாது, அந்த கடைகளை மூட முடியாது, அது அரசோட கண்ட்ரோல்லயே இருக்காது, அவங்க கிட்ட இருந்து வரியை மட்டும் வாங்கிப்பாங்க. அப்ப எப்படி தனியார் கைக்கு தாரை வார்த்து கொடுத்த அப்புறம் மதுபான கடைகள்ல தாவேக அரசு மூட முடியும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கான கேள்வி இந்த இடத்துல எழுது. அப்ப முழுக்க முழுக்க ஒரு கண் துடைப்புக்கு ஒரு போலியா 717 கடைகளை மூடுற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சுட்டு அதை மூடுனாங்களான்னு தெரியல, அதுக்கான அறிவிப்பையும் வெளியிடல, அந்த லிஸ்டையும் வெளியிடல. இந்த ஒரு சம்பவம் நடந்த ஒரு மாசம் கழிச்சு சைலண்டா இப்ப 2500 டாஸ்மாக் கடைகளை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, இந்த தாவேக அரசுல வெறும் இந்த டாஸ்மாக் மட்டும்தான் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கானா? கிடையாது. நிறைய சம்பவங்கள் சைலண்டா நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் பொதுமக்களோட கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அங்கொன்னும் இங்கொன்னுமா சோசியல் மீடியால சில விஷயங்கள் பேசப்பட்டாலுமே நிறைய சம்பவங்கள் இந்த தாவேக அரசுல நடந்துட்டு இருக்கு. அதன்படி பார்த்தா சேலத்துல சுயேஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் கம்பெனிக்கு குடிநீர் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதன் மூலியமா சேலம் மாநகராட்சியில இதுக்கு முன்னாடி சேலத்தோட கவர்மெண்ட் மாநகராட்சியே பொதுமக்களுக்கு குடிநீர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குடிநீருக்கான வேலைய கான்ட்ராக்ட இப்போ ஒரு தனியார் கிட்ட தாரை வார்த்து கொடுத்திருக்காங்க. இப்ப தனியார் கைக்கு மாறினால சேலம் மக்களுக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. சேலம் மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய குடிநீரை பொறுத்து அவங்க கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும், அவங்க பயன்பாடை பொறுத்து தண்ணி குடிக்கிறதுக்கு கூட காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் பண்ண வேலையை இப்போ சேலத்துல ஒரு கான்ட்ராக்ட், அதுவும் சுயேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பெரிய இடியா தான் மக்கள் தலையில இறங்கியிருக்கு. அடுத்து 720 மின்சார பேருந்துகளை வாங்க போறாரு முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற பல தகவல்களும் வெளியாயிருச்சு. இதன் மூலியமா மகளிர் விடியல் பயணம்னு சொல்லக்கூடிய இலவச பேருந்துகளை, கவர்மெண்ட் பேருந்துகளை குறைச்சு 720 மின்சார பேருந்துகளை வாங்க போறாங்க. அதுலயும் பெண்கள் காசு கொடுத்து போகணும். இந்த 720 பேருந்துகளையுமே அரசு எடுத்து நடத்துற மாதிரி இல்ல, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட கொடுத்துட்டு அவங்க எல்லா மெயின்டெனன்ஸையும் பார்த்துட்டு ஊழியர்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல சம்பளம் மட்டும் தருவாங்க. சோ அரசு கண்டிப்பா இந்த 720 பஸ்ஸையும் எடுத்து நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற பல தகவல் கூட வெளியாயிருந்துச்சு. இப்படி குடிநீரை தாரை வார்த்து கொடுக்கிறது, மது கடைகளை தாரை வார்த்து கொடுக்கிறது, அடுத்து இப்போ பஸ் தாரை வார்த்து கொடுக்கறதுன்னு நிறைய விஷயங்களை இந்த தாவேக அரசு தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் சைலண்டா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கும் மேல சென்னை மட்டும் இல்லாம மற்ற மாநகராட்சியில தூய்மை பணியாளர்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவா எதிர்ப்பு தெரிவிக்கவே அதை பின்வாங்கிட்டாங்க. ஆனா இதை தவிர இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இங்க தமிழகத்துல தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் எதிர்த்து கூட்டணி கட்சிகள், அதாவது இந்த தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாயை திறக்க மாட்டாங்க. பாஜகவோட தனியார் மையத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்க தாவேக அரசு சைலண்டா பண்ணக்கூடிய தனியார் மையத்தை வலுவா எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இப்ப எழுந்திருக்கு. வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல தாவேக அரசு இருக்கிற டாஸ்மாக் கடைகளை தூக்கி தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தா தமிழகத்துக்கு பெரிய நிதி சுமை ஏற்படும். அது மட்டும் இல்லாம தனியார் கம்பெனி நடத்தக்கூடிய இந்த பார்கள் நடத்தக்கூடிய இல்ல தனியார் கைகளுக்கு மாறக்கூடிய இந்த டாஸ்மாக் எல்லாத்திலையும் கள்ளச்சாராயம் உள்ள புகுந்து மீண்டும் மக்கள் மடியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா இதை தடுத்தே ஆகணுங்கிற மாதிரி பல அரசியல்வாதிகளும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் அன்புமணி அவர்கள், பாமகவை சேர்ந்த அன்புமணி அவர்கள் அல்டிமேட்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற மாதிரி தான் இந்த மதுபானங்களை பிரைவேட்டுக்கு தாரை வார்த்தக்கூடிய செயல்பாடுகள்ல தாவேக அரசு ஈடுபட்டு இருக்குன்னு சொல்லி அவரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இப்படி தொடர்ச்சியா தாவேக அரசுல நடக்கக்கூடிய தனியார் மையத்தை மக்களும் எதிர்த்து குரல் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகாவோட செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.